வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்கில் நடந்து கொண்டிருக்கின்ற போர் சூழலில் ஈரான் ஏன் இவ்வளவு அதிரடியாக செயல்படுகிறது? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களை தாங்கிக் கொண்டு அவர்கள் ஏன் இன்னும் பின்வாங்காமல் நிற்கிறார்கள்? இது தொடர்பாக பிபிசி நிறுவனம் ஒரு மிக ஆழமான ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்கு. அந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கும் உண்மைகளை மிக தெளிவாக எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் இன்னைக்கு நாம அலச போறோம். முதல்ல இந்த ஆய்வின் அடிப்படை என்னவென்றால், ஈரான் இந்த போரில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை. பிபிசி சொல்றபடி ஈரானின் ஒரே நோக்கம் தப்பி பிழைப்பது மட்டும்தான். அமெரிக்கா, இஸ்ரேல் போல ஒரு நவீன தொழில்நுட்பம் கொண்ட மிகப்பெரிய இராணுவ பலம் கொண்ட நாடுகளை நேருக்கு நேர் போரிட்டு ஈரான் வெல்ல முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அப்படியிருந்தும் அவர்கள் ஏன் மோதுகிறார்கள்? அவர்கள் பல வருடங்களாகவே இந்த நேரத்திற்காய் ஆயத்தமாகி இருக்கிறார்கள். போன வருடம் இஸ்ரேல் முதலில் தாக்க, பிறகு அமெரிக்கா உள்ளே நுழைந்ததை அவர்கள் ஒரு பாடமாக எடுத்திருக்கிறார்கள். இந்த முறை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரே நேரத்தில் தாக்கியும் ஈரான் ஏன் இன்னும் நிலைகுலையவில்லை? ஏனெனில் அவர்களின் வியூகம் தற்காப்பு மற்றும் சகிப்புத்தன்மை, டிட்டரன்ஸ் அண்ட் என்டியூரன்ஸ் என்பதில்தான் மையமாக இருக்கிறது. ஈரான் என்ன செய்கிறது? தன்னிடம் இருக்கும் நீண்ட தூர ஏவுகணைகள், அதிநவீன ட்ரோன்ஸ்கள் மற்றும் பிராந்தியத்தில் தங்களுக்கு ஆதரவான ஆயுத குழுக்கள் மூலம் ஒரு வலையமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதில் ஒரு பொருளாதார லாஜிக் இருக்கு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு ஈரானிய ஏவுகணையை தடுப்பதற்கு பயன்படுத்தும் இன்டர்செப்டர் ஏவுகணையின் விலை ஈரான் எரியும் ட்ரோனை விட பல மடங்கு அதிகம். ஈரான் மிக மலிவான ஆயுதங்களை ஏவுகிறது. அதை தடுக்க அமெரிக்கா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயுதங்களை செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. இது ஒரு பொருளாதார போர். மேலும் அந்த ஏவுகணைகள் தற்காப்பு வளையத்தை உடைத்து உள்ளே விழும்போது அது இராணுவ ரீதியாக மட்டுமல்ல, உளவியல் ரீதியாகவும் எதிரிகளுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறது. அடுத்ததாக, போர் செலவுகளை அதிகரிக்கும் மற்றொரு கருவியே எரிசக்தி. ஹார்மோஸ் நீரிணை பற்றி தெரியும் தானே? உலகத்தின் எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்தின் முக்கிய நரம்பு அது. அதை முழுமையாக மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதை மூடுவோம் என்று ஒரு சின்ன மிரட்டல் விடுத்தாலே போதும், சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை எகிறிவிடும். போர் நீண்டு கொண்டே போனால் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் போருக்கான செலவு தாங்க முடியாத அளவுக்கு உயரும். இந்த இடத்தில்தான் எஸ்கலேஷன் அல்லது போரை தீவிரப்படுத்துவதை ஒரு கருவியாக ஈரான் பயன்படுத்துகிறது. இப்ப இன்னொரு கேள்வி வரும். ஈரான் ஏன் கத்தார், UAE, குவைத் போன்ற அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்துகிறது? அமெரிக்காவுக்கு நீங்கள் இடமளித்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது என்று அந்த நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுப்பதுதான் இதன் நோக்கம். ஆனால் இது ஒரு ஆபத்தான சூதாட்டம். அந்த நாடுகள் அமெரிக்காவின் பக்கம் இன்னும் உறுதியாக சாய்ந்து விடவும் வாய்ப்பிருக்கிறது. இது ஈரானை இன்னும் தனிமைப்படுத்தலாம். ஆனாலும் தயங்கி நின்றால் தங்களை பலவீனமானவர்கள் என்று உலகம் நினைத்துவிடும் என்று ஈரான் கருதுகிறது. மிக முக்கியமான பகுதி இது. ஈரானிய தலைவர்கள் ஏன் கமேனி இறந்த பின்பு கூட அவர்களின் இராணுவம் சுணங்காமல் தாக்குதல் நடத்துகிறது? பிபிசி ஆய்வின்படி ஈரானின் புரட்சிகர படை ஒரு டீசென்ட்ரலைஸ்ட், அதாவது அதிகாரத்தை பரவலாக்கிய ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. அதாவது மேலிடத்தில் இருக்கும் தலைமை இல்லை என்றாலும் கீழ்மட்டத்தில் இருக்கும் கமாண்டர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்குகளை தாக்கும் அதிகாரம் பெற்றவர்கள். அமெரிக்கா தகவல் தொடர்பு வலைப்பின்னல்களை முடக்கினாலும் இந்த தானியங்கி அமைப்பு சண்டையை தொடர உதவுகிறது. ஆனால் இதில் ஒரு ஆபத்து இருக்கு. களத்தில் இருக்கும் கமாண்டர்கள் முழுமையான தகவல் இல்லாமலோ அல்லது தவறான புரிதலிலோ தாக்குதல் நடத்தினால் அது அண்டை நாடுகளை பாதிக்கும், நிலைமையை இன்னும் மோசமாக்கும். முடிவாக ஈரான் எதை நம்புகிறது? யார் அதிக வலியை தாங்கிக் கொள்கிறார்கள் என்பதில்தான் வெற்றி இருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் போரை நிறுத்தும் அளவுக்கு வலியை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று ஈரான் கணக்கு போடுகிறது. தங்களை எதிர்த்து நிற்கும் எதிரிகளின் அரசியல் அமைப்பில் விரிசல் ஏற்படும் வரை சகித்துக்கொண்டு போரை தொடர்வதே ஈரானின் வியூகம். ஆனால் ஈரானுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஏவுகணை உற்பத்தி, ஏவுதளங்கள் எல்லாமே தாக்குதலுக்கு உள்ளாகிக் கொண்டே இருக்கின்றன. அதே போல இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இந்த போர் நீண்டு கொண்டே போவது பொருளாதார மற்றும் உளவியல் ரீதியாக ஒரு பெரிய பாரம். இறுதியில் நேரம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்பதுதான் விடை. ஆனால் ஈரானின் இலக்கு ஒன்றுதான், வெற்றி பெற வேண்டும் என்பது அவசியமில்லை.
நிமிர்ந்து நின்றால் மட்டும் போதும். உறவுகளை, பிபிசி கொடுத்த இந்த ஆய்வின்படி பார்த்தால் இது ஒரு நீண்ட கால கணக்கு. இந்த வியூகம் ஈரானுக்கு கை கொடுக்குமா அல்லது இந்த சூதாட்டத்தில் ஈரான் முற்றாக தனிமைப்படுத்தப்படுமா? இதுதான் இன்று உலகையே உலுக்கும் கேள்வி.